தமிழகத்தில் 11 வகை மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை 24 மணி நேரத்திற்குள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. என்ட்ரிகா நிறுவனத்தின் 11 வகையிலான மதுபானங்களுக்கு தடை விதிப்பதாக நேற்று டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்திருந்தது. தற்போது அந்த 11 வகை மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை 24 மணி நேரத்திற்குள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட செயற்கை நிறமூட்டிகள் அதிக அளவு இருப்பதாக கூறி மதுபானங்களை விற்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தடை விதிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் அதற்கான தடையை நீக்கி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 11 வகை மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை 24 மணி நேரத்திற்குள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். என்ட்ரிகா நிறுவனத்தின் 11 வகையிலான மதுபானங்களுக்கு தடை விதிப்பதாக நேற்று டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்திருந்தது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட செயற்கை நிறமூட்டிகள் அதிக அளவு இருப்பதாக கூறி மதுபானங்களை விற்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தடை விதிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் அதற்கான தடையை நீக்கி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விவரங்களை வழங்க. அபிராமி வணக்கம். ஆகஸ்ட் 13ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம், டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் அனைத்து மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகிகளுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் என்ட்ரிகா என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய 11 வகையிலான மதுபானங்களை விற்பனை செய்வதற்கு தடை விதிப்பதாக அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்தினுடைய அறிவுரைகளின் அடிப்படையில் அளவுக்கு அதிகமான செயற்கை நிறமூட்டிகள் அதில் இடம்பெற்றிருப்பதாக ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருப்பதால் அத்தகைய மதுபானங்களை விற்பனை செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மதுபான கிடங்குகளிலிருந்து அந்த குறிப்பிட்ட மதுபான ரகங்களை ஏற்றுமதி செய்யவோ அல்லது கடைகளுக்கு இடமாற்றமோ செய்யக்கூடாது என்ற ஒரு உத்தரவும் அதில் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி நேற்றைய தினம் 11 வகையிலான மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த தடை நீக்கப்படுவதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையினுடைய ஆணையர் கஜலட்சுமி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்புகிறார். மது பானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை 24 மணி நேரத்திற்குள் நீக்கப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக செயற்கை நிறமூட்டி அதிக அளவில் இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் மீண்டும் ஒரு முறை அந்த மதுபானங்களை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றால் அந்த ஆய்வகம் தமிழ்நாட்டில் இல்லை என டாஸ்மாகில் பணியாற்றக்கூடிய தொழிற்சங்க நிர்வாகிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகத்துக்கு குறிப்பிட்ட மதுபானங்களை ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டாலும் கூட குறைந்தபட்சம் 2 அல்லது 3 நாட்கள் அந்த ஆய்வு தொடர்பான முடிவுகள் தெரிவதற்கு காலதாமதம் ஏற்படும் எனவும் தடை விதிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள்ளாக குறிப்பிட்ட மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த தடையை நீக்கப்பட்டது ஏன் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மதுபானங்கள் விதிக்கப்பட்ட தடை மற்றும் அந்த தடைக்கான நீக்கம் குறித்த ஆய்வறிக்கையை டாஸ்மாக் நிர்வாகம் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் டாஸ்மாக் தொழிற்சங்க நிர்வாகிகள் வைத்திருக்கிறார். ஏனென்றால் திடீரென தடை என ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது, திடீரென அதற்கான தடையும் நீக்கப்படுகிறது. இது டாஸ்மாக் நிர்வாக மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மேலாளர்கள், விற்பனையாளர்கள், அந்த கிடங்குகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் என பல்வேறு தரப்பினர்களுக்கு பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த உத்தரவு என்பது முறைப்படி சுற்றறிக்கையாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளும் அவர்கள் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.